இது பார்க்க சாதாரண பென் மாதிரி தானே தெரியுது, ஆனா அதான் இல்லை. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கிஃப்டா கொடுத்தது. அதை நான் ஒரு வீடியோவாகவும் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பெண்ணை வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னா, இப்போ நைட்ல வந்து க்ளோ ஆகுது கைஸ். பார்த்தீங்களா, க்ளோன்னு போட்டிருக்கா. சரி, இது ரேடியமான்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்தியாவில் தான் அது கொலக்கெல்லாம் வந்து நைட்டில் வந்து எது எதெல்லாம் க்ளோ ஆகுதோ, ஆறு இருட்டில் வந்து எது எதெல்லாம் க்ளோ ஆகுதோ நம்ம ரேடியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமா. இது வந்து ரேடியம் யூஸ் பண்ணல. ரேடியம் வந்து 1970s வந்து தடை பண்ணிட்டாங்களா, பிகாஸ் இட் இஸ் ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ இந்த பென்னு, வாட்சஸ்ஸு அதெல்லாம் வந்து ரேடியம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 1970s வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்போ இதில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்பர் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து ஃபாஸ்பர் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது வந்து லைட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இருட்டில் ஒரு நைட் டைமில் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் இது வந்து க்ளோ ஆகுது. ஸோ இது ரேடியம் கிடையாது. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்த பெண்ணு. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டை டேக் பண்ணி எனக்கும் ஒரு பெண்ணு வாங்கி கொடுன்னு கேளுங்க.